ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆம்புகளை தான் 1 மணி நேரம் இருக்குது. நானும் சந்தோஷம் போக போகிறோம். அதுங்காட்டியும் பட்டையெல்லாம் கொண்டை சுத்தமாக தேஞ்சு போச்சு நண்பா. பாருங்க, கொண்டை பாருங்க, அடிக்கடி பிடிங்கிட்டு போயிடுது. அது கூட பரவாயில்ல, நேற்று மாற்றணும் வந்து அதில் பாருங்கள் கொண்டை பிடிக்குதுன்னு. இது கொண்டை நல்லா தான். இதில் பாருங்க, இதில் பாருங்க, என்ன நல்லா இருக்குது கொண்டை. என்ன கொண்டை? இந்த கொண்டைண்ணா. சரி சந்தோஷ் வேற ஒரு மார்க்கமாகவே இருக்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரில. இதெல்லாம் ஆகாதா? வெய்ய அதெல்லாம் போடணும். கழட்டெல்லாம் பிரி, வேகமாக பிரி, தட்டி கழட்டு, படன்னு கழட்டு. மொத்தத்தையுமே கழட்டுறதா? கழட்டு படன்னு கழட்டு. அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். பட்டைக்கே வலிக்காத, தட்டாத சாமி. அந்த முக்கால் எடுத்த மயில என் பையனை பார்க்கணுன்னு சொன்னீங்களா? இங்கே பாரு, நீங்கள் பாடுறா இந்த ருத்ரன். சரி சாமி, போய் விளையாடு போ. நேரம் கழட்டி எஞ்சிடக்கூடாதுரா. கை வேற நம்ம இருக்குது. வரையா? கோகுல் வந்திருந்தா இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கும். அந்த நாய் எங்கே வண்டி ஓடிட்டுதான் தெரில. கோகுல் என்னையோட 2 நாள் தொடர்ந்து லீவ் போட்டான் ப்ரோ. என்னைக்கு வரான்னு பார்ப்போம். அது டைட்ரா, மேலே தூக்குடா சீக்கிரம். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கூட உழவு ஓட்ட மாட்டேங்கிறோம் நம்ம பொழப்பு. வேலை இல்லைன்னா வேலை இல்லைங்கிறோம். வேலை இருந்தாலும் ஒழுங்காக போய் ஓட்டுறதில்ல. நம்ம என்ன பண்ணுறது? எனக்கு ஒரு பேனர் எடுத்து தான் நானும் கழட்டோம்ல. எனக்கு ஒரு பேனர் வேணும்ல. இது எந்த வண்டியில் எடுத்த சாமி? கம்ப்யூட்டர காதை அடிக்குது. என் மகன் பாருங்க, அதுங்காட்டி அவன் ஒரு டப்பா வச்சு வறுக்குன்னு எடுத்துக்கிட்டு ராவடி பண்ணுறான். ஸ்கூல் இல்லைனாவே அவனை மேய்க்க முடியல ப்ரோ. உங்கள் கூட்டத்தெல்லாம் குட்டிஸ்லாம் ராவடி பண்ணுவாங்களா? என்ன பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கம்மியில் சொல்லுங்க நண்பா. ஏய் ஓகே நண்பா, கழட்டிட்டு கன்டினியூ பண்ணுறோம். எல்லாம் முன்ன பின்ன இருக்குது. எல்லாம் என்ன காரணத்தினால இதை மாத்திரம்னா மெயினாக பட்டை ஒடியறதோட எல்லாம் போல்ட்டு கொண்டை பிடிங்கிட்டு காட்டில் தொலைஞ்சி போயிடும். அதுக்கு வந்து புது பட்டை போட்டு, இந்த பட்டை எப்படி இருக்குது, அந்த பட்டை எப்படி இருக்குது, இதை பாருங்க, எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸு. அதனால் ஒரே சைஸு பட்டை சேஞ்ச் பண்ணலான்ட்டு கழட்டுறோம். நானும் சந்தோஷம் கழட்டிட்டு கன்டினியூ பண்ணுறோம். என்ன நவுத்து நேரத்தை ஓகே நம்ம எல்லா பட்டையும் உருகி போட்டுங்க. வெயில் அடிக்குது, அதனால் அண்ணன் நெவலுங்க விடு போட்டோம். போ அப்படியே ஆஃப் பண்ணு. போய் பட்டை எடுத்தா ஓடு சாமி. முக்கால் எடுத்துரு மீல 8 பட்டை, 9 பட்டைக்கு 1 பட்டை தான் புது பட்டை. மீதி எல்லாம் முன்ன பண்ண இருக்குது. ஒரு 8 பட்டை எடுத்துட்டு ஓடியோ பார்க்கலாம். அதெல்லாம் ஃபேருக்கு வச்சுக்கலாம்ப்பா. பட்டையெல்லாம் தேயிலன்பா. இதில் என்னன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பட்டையெல்லாம் போய் பறிக்கிட்டோம். ஓடு வச்சுட்டு போ. பட்டை கல் மாட்டினா இப்படி பிடிங்கிட்டு போயிடும். கொண்டை தேஞ்சு போய் கொண்டை தேஞ்சு போயிட்டு எல்லாம் பிடிங்கிட்டு போயிடும் நண்பா. அதனால் வந்து அப்பப்போ ஒரு புது பட்டை எடுத்து போட்டு இங்கே கொண்டா எல்லாம் காட்டலாம் சப்ஸ்கிரைபருக்கு. போ. அதனால் வந்து அது மட்டும் புது பட்டை. இப்போ வந்து 9 ஆம்புக்கும் புதுசாக பட்டையை மாற்றி விட்டுலாம். ஏன்னா இனிமேல் வயக்காடு பட்டை. அதனால் 9 ஆம்புக்கும் கிளியராக பட்டையை மாற்றி விட்டுலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். போய் எடுத்துருவாப்பா. பாரு, எல்லாம் இது 2 ஒன்றா, இது இப்படி, இது இதெல்லாம் பட்டை தொலைஞ்சி இதெல்லாம் மாற்றினது. இதுதான் வந்து பட்டை மாற்றும் போது எடுத்த பட்டை. இத்தனை பட்டை போய் எடுத்து ஓடணும். இன்னும் 2 3 4 5 இன்னும் 3 பட்டை இருக்கும் சாமியே. இதுதான் புது பட்டை நண்பா. வெய் 1 2 3 4 5 6 7 8 9 10. இல்லை, நீ படித்தது அவ்வளோ தான் இருக்கும். அவ்வளோதானே சாமி? இன்னொன்றுக்குதா எடுத்துட்டு மேலே பாருங்க. இப்படி எல்லாம் முன்ன பண்ண தேஞ்சு போயிட்டா கலப்பு வந்து ஒரு மட்டமாக இறங்காது நண்பா. இப்போ இந்த பட்டையெல்லாம் ஸ்பேர் வச்சுக்கலாம். அதை ஆக்சுவலி அவத்துல இருக்கிறதெல்லாம் பொறிக்கிட்டு வா. ஒரு குண்டா எடுத்து அந்த போல்ட் நெட்டெல்லாம் அதான் தகரம் எடுத்து மரம் எடுத்து எல்லாம் பொறிக்கிட்டு வா. போல்ட் நெட்டெல்லாம் மரத்தில் பொறிக்கிட்டா சாமி. பாருங்க, இப்படி எல்லாம் கலாமலான்னு ஆயிடுச்சு. அதனால் வந்து இது என்ன பண்ணணும்னா இதெல்லாம் எடுத்து ஸ்பேர் பட்டை வச்சுக்கலாம். அதாவது பட்டை தொலைஞ்சி போச்சா, மிஸ் ஆகிட்டா, ஒடிஞ்சு போயிட்டா, அதெல்லாம் எடுத்து இதில் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ
இந்த 8 பட்டை அதுவும் புது பட்டை தான் ஆக்சுவலி. ஸோ அதனால் இந்த 8 பட்டையும் புது பட்டை மாட போகிறோம். இந்த பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டை வந்து 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதை வந்து லாரி பட்டை அப்படியே கட் பண்ணி அப்படியே ஹோல்ஸ் போட்டு அப்படியே நம்மளுக்கு டேப்பர் படித்து கொடுத்துருவாங்க. பார்த்தீங்களா அந்த டேப்பர். இது வந்து 2 மெத்தடு. ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டை இப்படி இருக்கும், ரெண்டாவது ஒரு ஓட்டைக்கு இப்படி கொஞ்சம் தேஞ்சிச்சுன்னா இறக்கி போட்டு தைக்கலாம். ஓகே நண்பா, பட்டையெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். ஓகே நம்ம என் மயம் பண்ணுற சேட்டையை பாருங்கள். நீ வந்து செய்யறியா கூட நானும் போடுறேன். அப்படிங்கிறோம். இருறா அவுத்தாண்டாரா. ஓகே நண்பா, அதில் இருக்கிறது தான் போல்ட் வந்து கீழே கொட்டிட்டேன். அதை எடுத்து இதில் கொட்டிப்பலாம். கொட்டலாம் வேணா, அப்படியே விரிச்சு வை. ஒரு போல்ட்டு சின்ன போல்ட்டு எப்படின்னா அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கலாம். போடு 3.5 இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே வந்து 3 வரும் ப்ரோ, மேலே வந்து 3.5. சொல்லுங்க சொல்லிட்டா? வேணாம். அப்போ எடு. இது 3.5. இது 3.5. இது 3 பையன் எடுத்துட்டான் பாரு. சூப்பரா. எடுத்து ஒன்று சொரு. அது சொரு காட்டுப்பா. நீ எடுத்து இப்படி எடுத்து கொடுப்பா. அது போடு. அதான் கரெக்டாக போடு. கீழே கோலா மேலே வளர்த்தி, அது தெரியுமா? போல்டு இது இப்படித்தான் இருக்குமா? அவ்வளோதான் மட்டம். கீழே மட்டமாக இருக்கும், மேலே கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கும். போல்டு போடு போடு போடு. எடுச்சாமி. எடுப்பா. ஓகே நண்பா, அவ்வளோதான். ஃபோட்டோ டைட் பண்ணிக்கிட்டா வேலை முடிஞ்சுது. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட. அது அப்படி தான் இருக்கும். ஆம்பு காலத்தில் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் மெனப்பட தான் இருக்கும் போடுறது. ஓகே நம்ம இது பார்த்தீங்கன்னா போல்ட் 2 தான் புதுசாக போடுவோம், நெட்டு 2 பழசியாக எடுத்து போட்டுருவோம். இது தேஞ்சு மொட்டையாக போனால் மட்டும்தான் புது நெட்டு போடுவோம். அதனால் போல்ட்டை மட்டும்தான் மாற்றுவோம். இது விற்கிற விலைக்கு அது போல்ட்டு பழைய போல்ட்டே கழட்டுறோம்ல, அதே போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஓட்டை போட்டு வச்சுக்கிறாங்க, கீழே போட்டுக்கலாமா? அது சும்மா அது எதுக்கு? அதை வந்து தூக்கி இருந்தான் ஓட்டு டயர் அமுக்கு அந்த ஓட்டெல்லாம் பட்டை போடு. ஓகே நம்ம ஃபுல்லாக அப்படி டைட் பண்ணிக்கிட்டு, தெரியுதா? இது மாதிரி ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு அப்படியே விடாதீங்க. இது அப்படியே விட்டிங்கன்னா திரும்பியும் ஒரு அப்படி பண்ணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, பட்டை மேலே ஒரு அடி கீழே 2 நட்டு ஒவ்வொரு அடி வாங்கி போட்டு விட்டு அப்புறமேட்டு டைட் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது. இது வந்து லூஸ் ஆகாது. இதை என்னோடய ஐடியா. உங்களுடைய கருத்து இருந்தால் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கணும். ஃபுல்லாக வச்சு விட்ருங்க. ஒரு 5 மணி நேரம் 1 வாட்டி இன்னொரு வாட்டி செக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமேட்டு லூஸே ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே நம்ம சந்தோஷம் பண்ணுற அப்படி பாருங்க, கலப்பி பிடிச்சி தொங்குவோம். போதுண்டா, லூஸ் ஆகும்டா. அப்புறம் ஓட்டி பண்ணி டைட் வச்சு விட்லாம். ஒரு டைட்டை மாட்டுறதுலே இருக்குது. ஓகே நண்பா, புதுப்பட்டை போடும் பாரு 5 அப்படியே எல்லாம் ஒன்றா கண்டாப்பில் இருக்குதா? இதுக்கு தான் புதுப்பட்டை போடுறது. பழைய பட்டை போட்டால் ஒன்று முன்ன பொண்ணு இருந்தால் உழவே எடுக்காது. கலப்பை இந்தான பெறலாம், இப்படி இந்த பக்கம் இறங்கின மாதிரி போகும், இல்லை அந்த பக்கம் இறங்கின மாதிரி போகும். பழைய பட்டையெல்லாம் ஸ்டாக் ஆனா? ஆமாம், உடைய அத்தை எடுக்கணும். புது பட்டையெல்லாம் எடுக்கவே கூடாது, தெரியுதா? எப்படி தான் உங்களுக்கு மட்டும் பட்டை தொலையுதுன்னே தெரிலடா டே. இந்த ஐட்டம் தொலைட்டும் பேசிக்கிறவங்களெல்லாம் டைட் வச்சுட்டு எடுத்து போகலாம். சரி, அதை கூட எடுத்துருவாடா டே. ஓகே நண்பா, வேலை முடிஞ்சுது. டீஸ் சந்தோஷம் முன்னாடி பைக்கில் வரானா ப்ரோ, அந்த வண்டியில் போக வேண்டியதான். பார்த்து வேறு ரொம்ப டைம் ஆச்சு. வாங்கலாம் சுற்றி இந்த வண்டி எடுத்தானே, சரி சுண்டு வண்டி எடுத்துட்டு வா. அதே மாதிரி வீடு பார்த்தீங்கன்னா வச்சுக்காங்க, ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும், 6 மரம் போகும். இந்த போடு போடுது. என்ன வேகமாக வராங்க. வேற யாருக்கும் போதுனால அப்படியே போட்டு வாட்டு நல்லா
காட்டுக்கு பக்கத்தில் தான் ப்ரோ, தூரம்லாம் இல்லை, காட்டுக்கு பக்கத்தில் தான், ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஒரு வயல் கட்ட சொல்ல பேர், ஒரு வயல் ஓட்டணுன்னாரு, ஆள் விளையாட்டுக்கிட்டா வந்துட்டார், உட்காந்துக்கிறார். இந்த வயல் தான் போகணும். எனக்கு அடுத்த பேர் வரமாட்டேங்குது, ஏன் ஓட்டுறாங்க? அதெல்லாம் 2 பட்டங்குது, மணிக்கு அப்படியே கறிட்டு போகுது. கீழ் வயல் விட்டுறீங்களா? கீழ் வயல் மட்டும் அதிலே 1/2 வயல் ஓட்டுற மாதிரி இருக்குது. 3 பட்டம் ஓட்டணும் அந்த கீழே. இது வந்து சேர்மா கடை சொல்ல பேர் சொட்ட சொட்டே தான் வந்து சேரும். ஏதோ ஓட்டு குளிக்கினாச்சும் வருமா, வராதா? அதுதான் கேட்குறேன். முன்னாடி வரணும்னா ஆளை காணும், நம்ம டைமை பார்த்துக்கிட்டு வண்டியை ஓட்டுவோம், வரப்போ வருஷம். அப்புறம் அந்த வாட்டி என்ன வேண்டியது அது செஞ்சு இந்த லெவலில் வச்சு ஓட்டணும். அது அவங்க வருஷம் வீடியோவில் காட்டுறேன் எந்த அளவுக்கு வச்சு எப்படி செஞ்சு ஓட்டணும். மேக்ஸிமம் இது வந்து சைட் இறங்கிட்டாவே 4 டிரைவ் ஆன் பண்ணி தான் ப்ரோ ஓட்டும். நான் போனது தான் அந்த வண்டி 2 டிரைவ் எப்படி ஓகே. நம்ம சந்தோஷம் ஓட்டுறாரு, எப்படி ஓட்டுறாருன்னு பார்ப்போம். கரெக்டாக சென்சிங் வச்சு ஓட்ட, அந்த பாறையிட்ட கல் இருக்கும். இந்த 4 வீல் டிரைவ் பற்றி சென்சிங் வந்து எப்படி வச்சாலும் போயிடும் ப்ரோ. சந்தோஷுக்கு இன்னும் வந்து 2 வீல் டிரைவ்லாம் இன்னும் கொஞ்சம் அனுபவம் பத்தலை, அதனால் இதில் ஓட்டினானா கொஞ்சம் ட்ரைனிங் ஆகிக்கோன்னு வச்சுக்காங்களா. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துக்கு மட்டும் இந்த வண்டி கொடுத்துருக்குறேன். இதில் ஓட்டிட்டோம், கொஞ்சம் ஓட்டின வாட்டி அப்புறம் வச்சு மிதிப்போம். அந்த இடத்துல ஒரு பாறை இருக்குது, அந்த வெள்ளையே தெரியுதுல்ல, அந்த பாறை இருக்குது. ஸ்ப்ரிங் கலப்பையாக இருந்தால் அந்த பாறையெல்லாம் கண்டுக்க தேவையில்ல ப்ரோ. இது ஆம்பு கலப்பை, இப்போ தான் பட்டை மாற்றி எடுத்து வந்துக்கிறோம். இப்போ தான் ஓரளவுக்கு வாட்டமாக திருப்புறோம். நான் ரேஸ் போயிடானா, அவன் என்னடானா மேலே இங்கேயும் பார்க்குறான். அதுதான் சிம்பிள். அப்படி தட்டுனா தான் ரேஸ் வச்சு ஓட்ட சொல்லிட்டு நான் எதுக்கு வீடு அப்படி திருப்புற, ஒரு நேரம் பிடிச்சா போகாது. பவர் ஸ்டேரிங்கும் ஒன்றெல்லாம் ஓட்ட முடியல, நீங்களும் ஆல்டன் ஸ்டேரிங் ஓட்டுவேன். பவர் ஸ்டேரிங் உனக்கு ஆடுது. எத்தனை பசங்க தெரியுமா ஆன்லைன் ஸ்டேரிங் கை உடச்சி ஓட்டிட்டு இருக்கிறாங்கன்னு. கையை தூக்கிப்பிடி, கலப்பை அள்ளிக்கிட்டு வருது. இந்த லெவலில் பிடி, அடிச்சாலும் ஃபுல்லாக பிடிச்சிக்கலாம். ஸ்டேரிங் நேராக பிடி.
எல்லாம் பிடிச்சா எதுக்கு பெண்ட்டு ஆள்ல ஸ்டேரிங் விட்டு ஓட்டி பழக்கணும்டா அவங்களாம். அப்படியே பிடிச்சா கம்பி மாதிரி போகாது வண்டி. நடுக்கு பிடிச்சோன்னாட்டு ஓட்டிட்டு இருக்கிறேன். போடு இன்னொரு சுற்று ஓட்டி அப்போ வேலை போடும். சரி வேலை போடும். காரையம் தான் போய் வேலை போடும். அந்த போய் வண்டி போய் வரப்பில் இடிச்சு தான் திருப்பணும். ஓரமாக பிடி. எதுக்கு நின்ன ஓ திரும்ப திரும்ப இந்த இடத்துல பாருங்க. அது அந்த இடத்துல தான் மாட்டும் பாரு. அந்த சின்ன பாறைகிட்ட மாட்டோம். நேராக பிடி. நேராக கம்பி பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஓகே நம்ப. இது வந்து கியர் பேட் பார்த்தீங்கன்னா 1500 RPM ஐபஸ்ல ஓடிட்டு இருக்குது. இது வந்து நம்ம நார்மல் பைத்தன் பை லோ தேர்டில் போகிற வேகம் நம்ப. இதே லோடு வாங்கும். இது 4 wheel டிரைவ்னால அப்படியே ஒரே மாதிரி போகுது. இதே நம்ம பைத்தன் பையாக இருந்தால் கம்பல்சரி வந்து இந்த வண்டி இருக்கிற இடத்துலாம் வண்டி வந்து அப்படியே பிடிச்சி போகும். இது 4 wheel டிரைவ்னால பாரு திடீர் பவாது போகுது. எவர் அட்ஜஸ்ட் பண்ணுறியா அப்படியே அப்படியே பிடிச்சிக்கிறியா? இதான் உனதான் 2 wheel டிரைவ் கொடுத்து பழகணும். அப்போ தான் கம்முன்னு ஓட்டுவேன். வீலை மட்டும் ஒன்றை போய் திரும்ப பழக்கம் மட்டும் ஒன்றை விட்டு போவாதுடா. கொஞ்சம் முன்னாடியே வாட்டமாக திரும்பினா போய் திரும்பாது. இது ரெண்டாக பிரிக்கணும். அடுத்து ஒரு கார் தான் வரணும் அதில். இன்னும் ஓகே. நேராக போடுறா. எதுக்குடா வீல் இப்படி போகுது? ஒரு காடு ஓட்டினா ஒரு வந்து பார்த்தா அழகாக இருக்கணும். ரொம்ப நாய்க்காரன மாதிரி இப்படி வளைஞ்சு ஓடிட்டு இருந்தா பாரு எப்படி வளைஞ்சி யாருக்கு நேராகவே நீ பிடிக்கல. எங்கே நேராக போகுது மாதிரி எத்தனை பெண்டு இப்படி எடுத்து எடு. இது எதுக்கு இப்படி எடுக்கிறோம்? அடி சுற்றி விலை எடுக்கும் போது வந்து அந்த இடத்துல ரிவர்ஸ் எடுத்து போகிற தேவையில்ல. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே திருப்பணும். ரொம்ப பிடிக்காது. வீட்டா அப்படி அடிச்சாலும் ஃபுல்லாக பிடிக்கலாம். எதுக்கு உங்களுக்கு கேட்படுறா? அதுக்காக கெட்ட பிடிக்காங்க. இப்போ ஒரு நூல் ஏற்றி பிடிக்காங்க. கொட்டை வரும். சரி ஏற்றியே பிடிக்கல. என்ன ஸ்டேரிங் திரும்பினா வண்டி ஃப்ரீயே போகாது. இருக்கட்டா ப்ரோ கேட்டுக்காங்க. பவர் ஸ்டேரிங் வண்டி வந்து டைட்டாக இருக்குதான். இந்த மூலையிட இதை நான் சொல்லலாம். நீ எடுக்க போறியா? போய் பிரேக் அடிச்சு இழுத்து வண்டி தான் சாவடிப்பேன். இப்பயும் போய் அந்த மூளை தான் எடுக்கணும். அந்த மூளை எவ்வளோ இழுத்துட்டு கொடுப்பாரு. ஒன்றை போய் பேசு. நான் ஒரு இடம் தான் சொல்லுவேன். நானும் மனசும் ஏன் கொஞ்சம் முன்னாடி கட் பண்ணா என்ன? நான் எத்தனை ஐடு சொல்கிறது? போய் ஒன்றை பிடி திருப்பினா எப்படா வண்டி ஓட்டி பழகுவேன்? ஒரு ஐடு முன்னாடி திருப்பிடானா என்ன சொல்கிறேன்னு உனக்கு தெரியுதில்ல. முன்னாடி திருப்பினா என்ன அர்த்தம்? அப்படி போட்டு டங்கு இடிச்சா எப்படி? ஒரு ஐடு இப்படி ஓட்டுறானா அப்படி ஓட்டணும். இங்கிறத வாட்டமாக திருப்பிட்டு போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திரைப்படத்தெல்லாம் பிரச்சனைனா ஓரம் வண்டி போகணும். கொஞ்சம் ஒரு கரை ஏற்றி அப்படி அந்த மூளை தோணி இருக்குதுல்ல. இதெல்லாம் ஏற்கனவே இதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். என் 4 wheel டிரைவ்னா வேறு மாதிரி ஓடுமா? ஒரு வண்டியில் திரும்பினா அப்படியே பார்த்தா ஆசை இந்த மாதிரி எப்படி திரும்பி வண்டி அது மாதிரி நான் மறுபடியும் அங்கேயே
நம்ம கதை திரும்பிடலாம். ஏய் இதில் எப்படி வேணாலும் திரும்பி போடலாம், அந்த வண்டியில் திறக்க முடியாது. அப்புறம் இன்னொரு நாளைக்கு வாழ்க்கையிலே இந்த வண்டி தரமாட்டேன், அது தெரிஞ்சுக்கோ. ஒரு ஐட்டம் சொன்னால் தெரியணும். போகிறதுக்கு முன்னாடி வண்டி ஓட்டி பழகணும்னு ஆசை இருக்கலாம், ஆனால் பழகணும். சும்மா நான் எவனோ சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லலாம் கேட்டு விடக்கூடாது. நானும் எத்தனை நாளைக்கு தொண்டை தண்ணி வேறு கத்திக்கிட்டு இருப்பேன், பொழுதுனிக்கவும் மாட்டேன். படிப்பு தான் வரல, இது கூட உனக்கு வராது. அப்புறம் டீச்சர்லாம் பாவம்டா, இதே இந்த அளவுக்கு இடிச்சு சொல்லும் போதே உனக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. அப்புறம் எங்கே போய் டீச்சர் சொல்லி கொடுத்து எங்கே போய் உனக்கெல்லாம் ஏற போகுது? புதுமட்டை மாட்டோம் எப்படி பாருங்க உழவு வருது பாரு. முட்டான் கட்டாது, ஒட்டு பண்ணாது, ஓடுறது ஈஸியாக இருக்கும். ஆனால் கல்லுக்காடு மாட்டினா புதுப்பட்டை சடக்குன்னு உடஞ்சி போயிடும். மொத்தம் 1500 ரூபா. இப்போ என்ன பண்ணோம்? நல்லா போடு. இப்போ என்ன பண்ணோம்? பாறைக்கு தானே போய் ஓரம் போட்டு ரிவேஸ் போட்டு இழுக்கணும். வண்டி நேராக புரியுதா? இதுவே எத்தனை வாழை வளர்ப்ப பவர் ஸ்டார் வேணும். என்ன இதுக்காக போகுது ஒன்றா இதில் போ. தூணி ரிவேஸ் போடு. போடு. போ. இப்போ அதனால வேலை போடு, அந்த மனைக்கு அதுக்கு வேலை போடு. இப்போ போய் அப்படியே இந்த ஓரமாக போயிடும். எதுக்கு ஒரு வண்டை வந்தேன்? ஒரு வேலை ஆகுது. வேறு பாட்டு கலப்பி தூக்குடா. நம்ம வாரமாக பிடிச்சி ரவுண்ட் அடிச்சு எடு. லிட்டர் வச்சுடு குடு போட்டோம். தூக்க மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? அது தூக்கி நீ போ. பாரு எப்படி கலப்பை இறங்கி இருக்குது. நீ 2 வீலர் ரைடு எங்கே போய் புடுங்க போகிற? இதில் போய் எடு ரவுண்ட் வந்து எடு, இங்கிருந்த எடு. வந்து 4 மாதம் ஆகுது, இன்னும் உனக்கு என்ன அடிப்படை கூட தெரில. கலப்பை இறங்கிட்டு ஒரு தரத்திரமோ வண்டி தூக்கணும்லாம் இல்லை. அங்கே போனா அதுக்கு இங்கே இருக்கிற இப்படி திருப்பி பிடிச்சிட்டு இருக்கிற. அங்கே என்ன இருக்குது? அங்கே எதுக்கு போனேன்? திட்டெல்லாம் ஓட்டவே மாட்டா. ஒரு ஐட்டு சொன்னால் நான் புரிஞ்சுக்குவேன், அதை பண்ணிக்குவேன், இதை பண்ணிக்குவோங்கிற. ஆனால் அதை அவளோட அப்படியே மறந்துட்டு போயிடுற. பின்னாடி திரும்பி பார்க்க கலப்பு அவ்வளோ மேலால் வருது, பின்னாடி திரும்பி பார்க்காது நீ ஓட்டுற. எதுக்கு இப்படி வர சாரு? அப்பா நீயே பின்னாடி திரும்பி பாரு, நீ வந்த லட்சணம் எப்படி இருக்குன்னு. ஒரு மெனை பிடிச்சா பார்த்தா ஒருத்தர் பார்த்தா பரவாயில்லா சூப்பராக ஓட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லணும். அதனால தான் காட்டுக்காரர் இந்த பையன்லாம் வேணாம், மௌத்த முடிஞ்சா கூட வேணாம், நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஓட்டுற லட்சணம் அப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு விலை நேராக பிடிச்சி ஓட்டி பழகணும். பவர் ஸ்டாரிங் வண்டியா பாரு. ஆடா போடா என்ன உனக்கு சொல்லுவாங்க? நான் ஓட்டுறேன், நேராக வருது அப்படின்னு பார்க்கலாமா?
மலை மாதிரி ஓட்டணும்டா. இப்போ நான் வந்து ஒன்னாம் மாதிரி திரும்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு போகுது அப்படியே திரும்பினா அப்படியே வாழைப்பழம் மாதிரி போகாது. நான் ஏதாச்சும் அழுத்துக்கிறேன்னா பின்னாடி பாடுறானா பார்க்க மாட்டேங்கிறேன். அப்படியே இருக்காச்சு போகணும். போக முடியாது. வெட்டி கல்லுன்னு போகணும். அப்புறம் வந்து காட்டுக்காரப்பட நீ வாங்கி ஓட்டு பார்த்தா சொல்லுவாங்க. ஓகேப்பா, அதே மாதிரி நம்ம சந்தோஷம் ஒரு கேள்வி கேட்குறோம். கேளு. வீடியோ லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க, வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க, பார்த்து ஏதோ கண்டுபிடிச்சோம். இதில் ஒரு தெளிவாக பேசி வீடியோ எடுத்து தரோம். நான் கஷ்டப்பட்டு இன்னைக்கு தான் முதல்ல இது பேசியிருக்கிறேன். எனக்கு வந்து ஏன் நீ ஓட்டுனா வண்டி போனே போகுது சொல்லு. கஸ்டமர் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லு எதனால் என்ன பண்ண போகுதுன்னு. இல்லையா நாங்கள் ஏன் போடுவோம்? ஆனால் கடையில் விடுறீங்களா? பட்டையை உடச்சினா பட்டையை உடைக்கக்கூடாது. நான் திருப்புறேன். அப்படியே வண்டி அப்படியே நூறு மாதிரி திரும்புது. நேராக போகுதில்ல. மாதிரி போயிடும். நீ போட்டால் ஏன் போனே வளர்ந்துக்கிட்டு என்ன அர்த்தம்? லிவர் வச்சா கரெக்டாக முன்னாடியும் பார்க்கணும், பின்னாடியும் பார்க்கணும். பின்னாடி ரோட்டில் யார் போகிறாங்கலாம் பார்க்கக்கூடாது. வண்டி தான் நம்ம பார்க்கணும். ஆர்பிஎம் மட்டும் பார்த்தானா லைட்டாக தூக்குவேன். வண்டியை லைட்டாக லோடு பிடிக்கிறத வச்சு தெரியணும். ஆர்பிஎம் பார்த்துலாம் தூக்கவே கூடாது. தலைமாடெல்லாம் போனால் கை எங்கே இருந்தாலும் இப்போ இங்கே இருந்தாலும் உடனே இங்கே போயிடணும். கேரிங் இருந்தாலும் போயிடணும். அதே மாதிரி நண்பா, நீங்கள் 2 சால் ஓட்டுற மாதிரி இருந்தால் மூளை ரைட் சைடு வச்சு 2 சைடும் எடுப்பீங்களா இல்லை ஒரே சைடு மட்டும் தான் எடுப்பீங்களா? நம்ம என்ன சொல்லுங்கள். நம்ம சந்தோஷம் 2 சைடு எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறோம். ஆனால் 2 சைடு எடுக்கணுமா? எடுக்கணுமா? கேட்டேன். ஆனால் இருந்தாலும் டவுட்டு கிளியர் ஆகிடுச்சு. 2 சைடு எடுக்கணும். ஆனால் அப்போ தான் மூளை கரெக்டாக கேக்கு மாதிரி வரும். ஆமாம், மூளை கரெக்டாக கேக்கு மாதிரி ரவுண்டாக வரும். ஆமாம் தானே சொல்லுங்க. ஆமாம் ஆமாம், ரவுண்டாக. அதே மாதிரி 3 சுந்தரத்துக்கு போது விளா போட்டுக்கணும். 3 சுந்தரத்துக்கு விளா போடுவியா, 4 சுந்தரத்துக்கு விளா போடுவியா? 3 வீட்டுகளை போடுவேன். சின்ன விளாவா போடுவியா, பெரிய விளாவா போடுவியா? சின்னதாக தான் போடுவேன். பெருசாக போட்டால் என்ன ஆகும்? பெருசாக போட்டால் ரொம்ப நேரம் ஓடுற மாதிரி தெரியும். நாட்டுக்கார டைம் ஆகி போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் திடீர்னு இப்போ போயிட்டு இருக்கிற உழவு திடீர்னு குறுக்க வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? டக்குனு கிளச்சி பிரேக்கே அடிக்கணும். சரி, அடுத்தது ரோட்டில் ரைட் சைடு போகணும்னா சோத்து கை இண்டிகேட்டர் போடுவியா, ஒற்றை இண்டிகேட்டர் போடுவியா? ரைட் சைடு போகணும்னா ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டு ரைட் சைடு கையும் போட்டுக்கணும். ரைட் சைடு எது? லெஃப்ட் சைடு சோத்தங்கை எது? பீச்சங்கையே. அங்கே தொடங்கி தான் காட்டணுமா பீச்சங்கையா? கிழக்கு எது? மேற்கு மேற்கு. மேற்கு தெற்கு. மேற்கு வடக்கு. சரி, வடகிழக்கு. 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 புரியுற மாதிரி கேளுண்ணா. வடக்கும் கிழக்கும் ஜாயிண்ட் ஆகிற மூளை இது. வடக்கும் கிழக்கும் ஜாயிண்ட் ஆகிற மூளை மேற்கு. இது கிழக்க, இது வடக்க. அப்போ இந்த மூளை தானே வடக்கு கிழக்கு ஜாயிண்ட் ஆகுது. அதுதான் கிழக்கு. இது கிழக்கு. அதுதான் கிழக்கு. இதா? அப்போ வடக்கு. வடக்கு அதெல்லாம் பார்த்தேன். நான் சரி, தெரியாது.